ஒரு வாரம் ஆகுது மழை பெஞ்சு. போன சனிக்கிழமை பெஞ்சுது. இது வரைக்கும் யாரையும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. கழிவு நீர் தண்ணியும் மழை தண்ணியும் தேங்கி ஒரே துர்நாற்றமாக நாறுது. பசங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் ஜுரம் வந்து ஆஸ்பத்திரியில் வாந்தி பேதின்னு போயிட்டு உட்காந்து செலவு பண்ணின்னு இருக்கிறோம். குழந்தைங்க வந்து சப்போஸ் விளாட வந்தால் கூட அதுங்க முழுகிற அளவுக்கு கழுத்து அளவுக்கு தண்ணி நிற்கிது. எங்களுக்கு பாதுகாப்பும் கிடையாது, சாப்பாடு வசதி எதுவுமே கிடையாது. யாரும் வந்து எட்டி கூட பார்க்கலங்க. நாங்களும் எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டோம். யாரும் வந்து பார்க்கவும் இல்லை, எந்த ஸ்டெப்பும் எடுக்கவும் இல்லைங்க. பயமாக இருக்குது. அன்டைமில் பசங்க போகுதுங்க வருதுங்க. இப்போ திங்கக்கிழமைலேருந்து ஸ்கூல் வேறு ஆரம்பிச்சிருவாங்க. எப்படி போகுங்க எப்படி வருங்கன்னு தெரியல. எங்களுக்கு பயமாக இருக்குது. என் இது ஆஸ்பத்திரியில் சேர்த்து ஒரு வாரம் ஆகுது என் பொண்ணு. நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு பயமாக போய் அலைஞ்சின்னு இருக்கிறோம். இது என்ன முடிவு பண்ணணும், நகராட்சி தான் ஏற்பாடு பண்ணணும். கழுத்தளவுது உள்ளெல்லாம் தண்ணி பூந்துருச்சுங்க. எங்கள் வீட்டு உள்ளெல்லாம் தண்ணி பூந்துருச்சு. கழுத்தளவு இருக்குது. ஒரு எமர்ஜென்சிக்கு போகணும், உடம்பு சரியில்லை போகணுன்னாலும் நாங்கள் பாம்பு எல்லாம் இருக்குது. பார்த்துக்கின்னு தான் நாங்கள் போகணும். லைட் அடிச்சுன்னு பார்த்துக்கின்னு தான் போகணும். டைம் பசங்க ஸ்கூலில் விட்டு நைட்டு 7 மணிக்கு 8 மணிக்கு வருதுங்க. என்ன பண்ணுறது எங்களுக்கு ஒன்று தெரியல. நகராட்சி தான் மீண்டும் ஸ்டெப் பண்ணணும். எதுவும் கிடையாது. கரண்ட்டு விட்டு விட்டு வரும், அவ்வளோதான். கரண்ட்டுக்காக கொஞ்சம் மெயினாக நாங்கள் அதுக்காக இருக்கிறோம். மீதி பேர் எல்லாம் காலி பண்ணின்னு போயிட்டாங்க. எல்லாம் சொல்லி சொல்லி பார்த்தாங்க, யாரும் வரல. அவங்கவுங்க பசங்க படிப்புக்காக வெளில போய்க்கிறாங்க. இது உள்ள தண்ணி நின்று 8 நாள் 9 நாள் கிட்ட ஆகுது. இதுவரை எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல. எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது. குழந்தைங்களுக்கு ஒரு பால் வாங்க போகணுன்னா இது வாங்க போகணுன்னாலும் எங்களால் போக முடியல, வர முடியல. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. கம்ப்ளைண்ட்டும் கொடுத்தோம். இதுவரை தண்ணி எடுக்கிறதுலேருந்து எதுலேயும் எந்த ஒரு ஸ்டெப்புமே கிடையாது. யாரும் இதுவரையும் இந்த பக்கம் யாரும் வந்து எட்டி பார்க்கவும் இல்லை. எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் ஸ்டெப்பும் எடுக்கவும் இல்லை. எந்த ஒரு ஹெல்ப்பும் கிடையாது. இங்கே மொத்தம் 15-20 வீடு கிட்ட தண்ணி நிற்கிது. பாம்பு வருது, பூச்சிங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே வருது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வாழ்வாதாரம் தட்டி போகுது. வேலைக்கு போக முடியல. குழந்தைங்களுக்கு தேவையான எதுவும் போய் வாங்க முடியல. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எதுவும் வரலைங்க. தண்ணி நிற்கிது, எப்படி உள்ளே வர முடியும்னு கேட்குறாங்க. யாரும் போக முடியல, ஒரு ஆஸ்பத்திரிக்கு போக முடியல. நாங்கள் வயசானவங்க, நாங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறோம். ஒரு 9 நாளைக்கு மேலே நிற்கிதுங்க. ஒரு 9 நாளைக்கு மேலே இருக்குதுங்க. போக முடியல, வர முடியல. வயசானவங்களாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கின்னு கொள்கிறோம். யாரும் வந்து என்ன ஏதுன்னு கூட பார்க்கல, கொள்ள. வீட்டு உள்ளெல்லாம் தண்ணி தான் இருக்குது. இப்போ 2 நாளாக கொஞ்சம் குறைஞ்சிக்குது. வீட்டு உள்ளெல்லாம் தண்ணி வந்துட்டு 2 நாளாக தான் கொஞ்சம் குறைஞ்சி இருக்குது. யாரும் வந்து என்ன ஏதுன்னு கூட கேட்கல. தண்ணி நிற்குதேன்னு வந்து உதவி பண்ணுறதுக்கு வர மாட்டாங்க யாரும். நகராட்சியில் தான் நடவடிக்கை எடுக்கணும். எல்லா மக்கள் வந்து ஒன்றும் வாழ்வாதாரம் எதுவுமே கிடையாது. அங்கே வாழ்வாதாரமே எதுவுமே கிடையாது. போட்டு ஒரு பாலோ பழமோ எதுவுமே இது கிடையாது. எங்களுக்கு கொடுக்காது. வந்து இருக்குது எப்படி ஒரு 33 அடி 4 அடி தண்ணி இருக்குது. 4 அடி தண்ணி இருக்குது எங்கள் ஊரில். இவ்வளோ சொல்லியும் பார்த்தேன், நானும் பார்த்தேன். சேர்மேனு அது பார்த்து எல்லோரும் பார்த்துட்டேன். நான் முடிஞ்சு போச்சு. ஒன்றுமே கிடையாது எங்களுக்கு. வந்து பேசுறது தண்ணி எடுக்கணும். தண்ணி எடுத்துகிட்டு போனால் கூட ஏதாவது போயிடலாம். நம்ம பக்கத்தில் போயிட்டு ஏன்னா சாப்பிட்லாம், போகலாம், எதுவுமே செய்யலாம். ஒன்றுமே கிடையாது. உட்காந்து இருக்கிறோம் பேசாமல். லேடிஸும் அங்கே உட்கார முடியாது. அப்படியே உட்காந்து இருக்கிறாங்க. நாங்கள் பெண்ணக்கு இப்படி போய் அப்படி வருவோம், அவ்வளோதான். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.